ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பூ கட்டுறதில் புதுவிதமாக எப்படி கட்டலான்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். அதாவது ஜாதி பூவும் ரோஸையும் வச்சு எப்படி கட்டுறதுன்னு சொல்லித்தரேன். ரோஸ் நம்ம இதழில் தான் வச்சு கட்ட போகிறோம். இதழை பிக்கும்போது ரோஸை இப்படி எடுக்கணும். அப்போ தான் ஃபுல் இதழ் கிடைக்கும் நமக்கு. இதுங்களை உள்ளே வச்சு நம்ம ஜாதி பூவை உள்ளே வச்சு கட்ட போகிறோம். கட்ட போகிறதுக்கு முன்னாடி கால் கட்டு போடுவோம் இல்லைங்களா, அது போல் ஏதோ ஒரு அட்டை அதில் இப்படி ஒரு நூல் போட்டு கட்டிக்கோங்க. கட்டிட்டு பூ கட்டுறதுக்கு உண்டான கேப் விட்டுக்கோங்க. 2 நூல் இருக்கணும். இதில் நம்ம இப்படி தான் கட்ட போகிறோம். இப்போ ரோஸ் எதழ் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஜாதி பூவை 3 பூ 4 பூ உங்களோட இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே சுற்றிக்கோங்க. ரோஸ் எதலை சுற்றிட்டு இந்த 2 நூலுக்கு இடையில இந்த பூவை உள்ளே கொடுத்துட்டு இதை அப்படியே டைட் வச்சுருங்க. டைட் பண்ணிட்டிங்கன்னா அப்படியே நம்ம வரிசையாக கட்டிக்கிட்டே வரலாம். இது பார்க்க அழகாக இருக்கும். இப்போ பெண் அலங்காரத்துக்கு, கொண்ட அலங்காரங்களுக்கு இது வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படி ரோஸ் இதெல்லாம் இப்படி சுற்றிக்கங்க. இந்த 2 நூல் இருக்கு இல்லையா, அந்த 2 நூல் எடுத்து அதுக்கு இடையில வச்சுட்டு இந்த ஒரு நூல் விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே 2 நூலுக்குள்ளேயும் விட்டு நம்ம கால் கட்டு போடுற மாதிரி தான் இதை டைட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நல்லா கட்டிட்டு இந்த ஒரு கார்னரை கட் பண்ணிவிட்டு அப்படியே உங்களுக்கு தலையில் வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும். பூ மலர்ந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது ஜாதி பூவில் வச்சுருக்கேன். இதே போல் நீங்கள் முல்லைப்பூவில் வச்சு கட்டலாம், மல்லிகைப்பூவில் வச்சு கட்டலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.